ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவில் பாசுமதி அரிசியை 2-3 முறை தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு பிறகு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இனி குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக மொத்தமாக எண்ணெய் சேர்த்து செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவில் உப்பும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவில் புதினா இலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இனி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பித்த பிறகு அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்து கலந்து விட்டுட்டு இது கொதித்ததும் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வேக விடலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.